ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, பேக் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். இதுக்கு கரெக்டான ஒரு அளவு இருக்கிற அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இதே கட்டிங்கை நீங்கள் உங்களுக்கும் தைச்சிக்கலாம், கஸ்டமருக்கும் தைச்சி கொடுக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு, கழுத்தகலம் எவ்வளோ வைக்கணும், கழுத்தகலம் அதாவது கழுத்து இறக்கமாக வச்சா அந்த ஷோல்டர் இறங்குது, அப்புறமா ஆம் ஹோல் வந்து எவ்வளோ வைக்கணும், மார்பு சுற்றளவு கரெக்டாக எப்படி எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது உங்களுக்கு. எல்லா டவுட்டையும் இந்த வீடியோவில் நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்குறேன். கட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டிங் முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். என்னால் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ப்ளவுஸ் கட்டிங்கில் ரொம்ப குழம்பி போய் இருக்கீங்க, அல்லது சரியாகவே எனக்கு கட்டிங் வரலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கட்டிங் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இதுக்கு முன்னாடி ஸ்லீவ் கட்டிங் போட்டிருக்கேன், நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இப்போ கட் பண்ணலாம் வாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆக மடித்து போட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருந்தோம். இதுக்கு எதிர்பக்கத்தில் தான் பேக் பீஸ் கட் பண்ணணும். ஓகேங்களா, இதை பாருங்கள். நம்ம அப்படியே 2 கிளாத்தாக ஓப்பன் பண்ணிக்கலாம். மொத்தம் 4ஆக மடிச்சிருந்தோம். இப்போது 4ஆக மடிச்சிருக்கதை அப்படியே ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேங்களா, பாருங்கள் 1 2 பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா இதில் பாருங்கள் மடிப்பு பகுதி இருக்கும், மடிப்பு பகுதி நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் பாருங்கள் ஓப்பன் பகுதி இருக்கும், இந்த ஓப்பன் பகுதியை ஆப்போசிட்டில் விட்டுருங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போது மார்க் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் என்னென்ன பொசிஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறது அந்த இடுப்பு பகுதி வந்து மடிச்செடுக்கிற இடம். ஓகேங்களா, இது உயரம், ஷோல்டர், ஆம்ஹோல், இது மார்பு சுற்றளவு, இடுப்பு. இந்த பொசிஷனில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு அளவு கிடையாது, இதை நம்ம கிளாத்தை நேராக கட் பண்ணுறதுக்காக தான் இந்த அளவு. அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். இது வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்காகவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் இந்த 2 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது மேலே தான் விடணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் இந்த இடத்துலையும் விட்டுக்கலாம், அளவு சரியாக தான் வரும். மொத்தம் பாருங்கள் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த இடத்துல 2 இன்ச்சு தான் கண்டிப்பாக. ஓகேங்களா, அடுத்ததாக ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். உயரம் எப்படி அளவெடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து கரெக்டாக இந்த டாட் வரைக்கும், டாட் அப்படிங்கிறது பேக் பீஸில் உள் பக்கமாக ஒரு தையல் இருக்கும், அந்த தையலுக்கு நேராக இருக்கிறது தான் சரியான உயரமாக இருக்க முடியும். கிராஸாக எடுக்கக்கூடாது, எடுத்திங்கன்னா அளவு வந்து முன்ன பின்ன மாறிடும். ஓகேங்களா, ஷோல்டர்லேருந்து நேராக அந்த டாட்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அளவு வந்து சரியாக வரும். இதைத்தான் நம்ம அப்படியே எடுத்து இந்த 2 இன்ச்சில் வச்சுட்டு, இதுதான் ப்ளவுஸோட உயரம். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த பேக் பீஸை சுற்றியே நம்ம அளவு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணுறோம். பாருங்கள், உயரம் மார்க் பண்ணியிருக்கிறேன். உயரத்துக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. கழுத்தாகலாம், ஷோல்டர், அப்புறமா இந்த ஆம்ஹோல், இந்த 3க்காக தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க நிறைய பேர். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த கழுத்தாகலாம் அப்படிங்கிறது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், ஒரு 32 இன்ச்சுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா 2 இன்ச்சு, ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தே 2 இன்ச்சு தாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங்காக விடணுங்கிற அவசியம் இதுக்கு மேலே நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை, ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தே மொத்தத்தில் வந்து 2 இன்ச்சு தான். ஓகேங்களா, 32 இன்ச்சு வரைக்கும் அதுக்கு உள்ளே இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக 34 இன்ச்சிலேருந்து 40 இன்ச்சு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் 2.25 வச்சுக்கலாம் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தே. ஓகேங்களா, 40 இன்ச்சு டு அப்புறமா 40 இன்ச்சுக்கு மேலே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணணும், 2.5 ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே ப்ரொசீஜரில் தான் நம்ம இதில் மார்க் பண்ணணும். இந்த அளவு ப்ளவுஸ் உள்ளவங்களுக்கு இந்த சென்டரில் உள்ள அளவுக்குள்ளே தான் வருவாங்க, அதனால் நான் 2.25 வச்சுக்கிறேன் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தே. ஓகேங்களா, 2.25. ஓகே, அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம ஷோல்டர் அளவு எடுக்கணும். ஷோல்டர் எங்கே எடுக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள்.
இந்த இடத்துலங்க கையை விட்டுருங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதி மட்டும் பாருங்கள் தையல் இங்கே இருக்குது. இந்த இடத்துல நம்ம டேப் வச்சு இப்படி அளவெடுத்தோம்னா தெரியும் பாருங்கள் 2.25 இன்ச்சு இருக்குது. கை ஜாயின் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த அளவு கை ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த அளவு விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுவேன், அதனால் 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். கழுத்து தைக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி இங்கே விட்டுட்டோம், அதுக்காக நமக்கு விடுறதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, 2.25 ப்ளஸ் ஒரு 1/2, அப்போது நமக்கு 2.25 இன்ச்சு வந்து இந்த இடத்துல தேவை. மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததான் ஆம்ஹோல். ஆம்ஹோல் வந்து மேலேருந்து 5 வைக்கணுமா 5.5 வைக்கணுமான்னு நிறைய கமெண்டு. மேலேருந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதெல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வைக்க முடியும். நான் முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் படிக்கும்போது எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா நம்ம கெஸ்ஸிங்கில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆளை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கெஸ்ஸிங்கில் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வேண்டாம், ஈஸியாக பர்ஃபெக்டாக வைக்கிற மாதிரி ஒரு மெத்தடு சொல்கிறேன். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் பாருங்கள் சைடு ஜாயிண்ட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, சைடு ஜாயிண்ட்டு. இந்த சைடு ஜாயிண்ட்டில் தாங்க இந்த அளவு வந்து மறைஞ்சிட்ருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சைடு ஜாயிண்ட்டில் இந்த கைப்பகுதியை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடுப்புலேருந்து இந்த அக்குள் வரைக்கும் இந்த அளவு தான் நமக்கு தேவை. ஓகேங்களா, இதை எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 2 இன்ச்சு லைனில் மார்க் பண்ணணும். இந்த 2 இன்ச்சு லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டருக்கு நேராக இந்த அளவை வைக்கணும். பாருங்கள், கரெக்டாக அந்த ஆம்ஹோல், அதாவது அந்த அக்குள் எங்கே முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங். இந்த இடத்த நம்ம கரெக்டாக வந்து ஷோல்டருக்கு நேராக தான் வைக்கணும். இங்கே எங்கே தள்ளியோ அங்கே தள்ளியோ வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ஷோல்டர் எங்கே முடியுதோ அதுக்கு நேராக இந்த 2 இன்ச்சு லைனில், அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங்காகவோ எதுக்காகவோ நீங்கள் விடவே வேண்டாம். ஓகேங்களா, இப்போது இது அப்படியே மேலே ஒரு லைனு, அப்புறமா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் தாங்க நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா, மார்பு சுற்றளவு இந்த லைனில் தான் வரும். இப்போ மார்பு சுற்றளவு எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ளவுஸ்லேயே நம்ம அந்த கைக்கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து சில பேர் வந்து இப்படி பை மாதிரி விழுது அப்படிம்பாங்க. சில பேர் இந்த ஆம்ஹோல் கிட்ட கைக்கு கீழே வந்து நல்லா புஃப்னு நிற்கி சுருங்கி நிற்கி பை மாதிரி விழுது, உடம்பு லூஸாக இருக்குது, எல்லாமே வந்து இந்த மார்பு சுற்றளவு கணக்கு வச்சு தான். இதை நீங்கள் சரியாக எடுத்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் சூப்பர் அப்படின்றவாங்க. அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், அதுக்காக ஒன்றும் பெரிய மெனக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி சின்ன சின்ன ஒரு ட்ரிக்ஸ் தான் இருக்குது, அதை தான் நான் இன்றைக்கி சொல்லி தந்துட்டுருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா இந்த கொக்கிப்பட்டி முன் பகுதியில் கொக்கிப்பட்டி இருக்கும் பாருங்கள், அந்த இடத்த தான் எடுக்கணும். வி பட்டியை நம்ம எடுக்கக்கூடாது. பாருங்கள், நிறைய பேர் ஐப்பட்டி வச்சு போடுவீங்க, அதே மாதிரி ஐப்பட்டியும் வந்து நம்ம அளவு எடுக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னா இந்த பீஸ் வந்து வி பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் அட்டாச் பண்ணி தைச்சிருப்பாங்க. தைக்கும்போது எல்லாரும் ஒரே அளவில் கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவில் கொடுப்பாங்க. அதனால் இந்த கொக்கிப்பட்டி அளவுங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரே அளவு தான் வரும். ஓகேங்களா, அதனால தான் அந்த கொக்கிப்பட்டி அளவை நம்ம இப்போது எடுக்கிறோம். இது வந்து முன்கழுத்து எங்கே முடியுதோ அந்த இறக்கத்தில் இருந்து டேப்பை இப்படி நேராக பிடிங்க. பிடிக்கும்போது நீங்கள் இந்த ப்ளவுஸை இழுக்கவோ வைக்கவோ கூடாது. போட்டுட்டு பாருங்கள், இதில் லைட்டாக ஏற்கனவே அந்த தையலை பிரித்து விட்ருக்காங்க, அதனால் இது ஒரு மடிப்பு மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் நேராக எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி ஆம்ஹோலுக்கு கொண்டு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக டேப் எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்திங்கன்னா ஆன்சர் தெரியும். பாருங்கள், 8.5 இன்ச்சு நமக்கு ஆன்சர். இது அப்படியே ஒரு ஓரமாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8.5 வருது ஆன்சர். இப்போ பின்பக்கம் பார்க்கலாம். பின்பக்கம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். பின்பக்கம் வந்து இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஆம்ஹோலுக்கு நேராக பார்ப்பீங்க. இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா எக்ஸாக்டான அளவு நமக்கு கிடைக்காது. பாருங்கள், ஏன்னா இது வந்து நமக்கு கட்டிங் ஏரியா அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ விரிச்சாலும் அது விரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல லூஸ் விழுந்துடும் தானாகவே. அதனால் கரெக்டாக எக்ஸாக்டான அளவு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஷோல்டரை அப்படியே வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கழுத்தை வந்து அப்படியே வந்து சென்டராக வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டேன்.
இப்போ நமக்கு பேக் பீஸோட சென்டர் பகுதி கிடச்சிட்டு இனி இங்கேருந்து மார்க் பண்ணாலும் அதே அளவு தான், இங்கேருந்து அளவு எடுத்தாலும் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, நான் இந்த பக்கமாக அளவு எடுத்துக்கிறேன். டேப்பை நேராக தான் பிடிக்கேன், கிராஸாக பிடிக்கலை. ஓகேங்களா, இப்போது நமக்கு 9 இன்ச் வருது. ஓகேங்களா, 9 இன்ச் வருது. 8.5 பேக் பக்கம் 9 ரெண்டையுமே கூட்டிக்கலாம். அப்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 17.5 ஆன்சர் வரும். 17.5 பை 2 பண்ணிக்கோங்க. 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 8.25 ஆன்சர் வருதுங்க. இந்த 8.25 தான் நம்ம இந்த லைனில் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்காக எவ்வளோ விடணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. நான் கைக்கு ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சு விட்டுருக்கேன் சைடில், அதனால் நான் இதுலேயும் 2 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். 1, 1.5 அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். ஆனால் நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 இன்ச்சாவது விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு வேளை உங்களுக்கு முன்ன பின்ன வந்தால் கூட இந்த மீதி இருக்கிற கிளாத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தைச்சிக்க முடியும். இப்போ இந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல, இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஆம்ஹோல் வளைவு குறிச்சிக்கலாங்க. ஆம்ஹோல் வளைவுக்கு கரெக்டாக இங்கேருந்து ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மொத்த அளவுலேருந்து பாதி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன். இப்போது இந்த மார்பு சுற்றளவு, அப்புறமா இந்த 1 இன்ச்சு, அப்புறமா இந்த சென்டர், இந்த 3ஐயும் இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா வளைவு கிடச்சிரும். அவ்வளோதான், வளைவு ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த அளவு கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இப்போது 34 மொத்த பாடி எவ்வளவு அப்படின்னா இவங்களுக்கு மொத்தம் ஒரு 35 இன்ச்சு வந்து மார்பு சுற்றளவு. ஓகேங்களா, நான் மொத்தமாக அப்படியே டபுளாக எடுத்து சொல்கிறேன். 35 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ தான் ஆம்ஹோல் வருமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். அதைத்தான் நம்ம இப்போது செக் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸில் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் பேக் பீஸில் இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இப்படியே அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7.5 இன்ச்சு கிட்ட வருது. இந்த 7.5 இன்ச்சு நமக்கு இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு வேளை 7.5 இன்ச்சு வரலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த வளைவையே நம்ம அளவு எடுக்கணும். ஸ்டிச்சிங் போடுவோம்ல, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இதை அளந்துக்கலாம். பாருங்கள், எனக்கு ஒரு 6.25 இன்ச்சு தாங்க வருது. 6.25 தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வந்து கீழே இறக்கிக்கணும். எவ்வளோ நமக்கு அளவு வந்து குறையுதோ, லைட்டாக குறைஞ்சிதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 3/4 இன்ச்சு குறையுது, நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே இறக்கிடுறேன். இறக்கிட்டு இந்த வளைவு சேம் இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம இதுக்கு தான் சென்டர் எடுக்கணும். கீழே இறக்கிருக்கோம்ல, அதுக்கு சென்டர் எடுத்து அப்படியே நம்ம செஸ்ட் ரவுண்டில் போய் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இப்போ நம்ம மறுபடியும் இதை அளந்து பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு இப்போ எக்ஸாக்டாக முடியுது. பாருங்கள், இந்த மாதிரி தாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஓகேங்களா, இப்போ ஒரு வேளை நம்ம இதுலேயே கட் பண்ணி தைச்சிருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து சேராது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். ஆம்ஹோல் சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இப்படி தான் செக் பண்ணணும். இப்போ அதை கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் பின்கழுத்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். ரொம்ப சிம்பிள். அந்த பேக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நடு முதுகு பகுதியை நம்ம அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த 2 இன்ச்சு ஆல்ரெடி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் அப்படியே ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு லைன் இருக்குதுல்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த துணியை கீழே இறக்கி வச்சுட்டு இந்த முடியுது பார்த்தீங்களா, எண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே 1/2 இன்ச்சு இறக்குங்க, இதில் ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றுங்க. அவ்வளோதாங்க. இப்போது நெக்கு மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே எவ்வளோ வச்சுருக்கோம், 2.25 வச்சுருக்குறோம். சேம் அதே 2.25 நம்ம இங்கே வச்சுக்கலாம்.
இதில் நமக்கு என்ன நெக் தேவையோ அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். பேன் நெக்காக இருந்தாலும் சரி, ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் சரி, வி நெக்கு, மாடல் ப்ளவுஸ் என்ன நெக் வேணாலும் நம்ம இதை வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் இதில் நெக்கு நான் இப்போது கட் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? ஒரு வேளை பேன் நெக் அப்படின்னா நீங்கள் இப்படியே கட் பண்ணிடலாம். ரவுண்ட் நெக் அப்படின்னா இங்கிறது லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இப்போது இதை கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். இப்போது இதில் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தான் நமக்கு 2.25 கொடுத்துருக்கேன். அப்போது நமக்கு இதில் 2 இன்ச்சு வச்சு தான் நம்ம இதை அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு வந்து உள்ள தள்ளியே கட் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம தைக்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு பீஸ் கிடச்சிரும். அவ்வளோதாங்க. இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கீழே இந்த லைனை கட் பண்ணிவிடுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பேக் பீஸ் கட்டிங் வந்து இதோட முடியுது. அப்புறமா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட்டிங் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இப்போ நான் பேக் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் சைட் பை சைடாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ரொம்ப பொறுமையாக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறது. இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு எபிசோடையும் பொறுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் இப்போதைக்கு இந்த நெக்கை கட் பண்ணலை. ஏன் அப்படின்னா இது ஒரு மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நெக்கை அதுக்கப்புறமா தான் நான் கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நம்ம லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு கட்டிங்கே தெரியாட்டாலும் பரவாயில்ல, இந்த எபிசோடெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ப்ளவுஸ் கட்டிங் தேவைப்படுதோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஃப்ரெண்ட்